ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் இணைந்து பாலியல் கடத்தல் குற்றங்களுக்காக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அமெரிக்கா ஹவுஸ் மேற்பார்வை குழுவின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். டெக்சாஸ் சிறையிலிருந்து மெய்நிகர் முறையில் சாட்சியமளிக்க முன்னிலையான மேக்ஸ்வெல் அமைதியாக இருப்பதற்கான தனது அரசியலமைப்பு உரிமையை பயன்படுத்தி பதிலளிக்க தவறினார். மெக்ஸ்வெல்லிடமிருந்தும் எப்ஸ்டீனிடமிருந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் குறித்தும் பல கேள்விகள் இருந்த போதிலும் எந்த பதிலையும் பெற முடியாது போனது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக குழுவின் தலைவர் ஜேம்ஸ் கெமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே மெக்ஸ்வெல் உண்மைகளை பேச தயாராக இருப்பதாக அவரது சட்டத்தரணி டேவிட் ஆஸ்கார் மார்க்வெல் தெரிவித்துள்ளார். அத்தோடு முழு உண்மையையும் கூறக்கூடிய ஒரே நபர் அவர்தான் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எஸ்டீனிடமிருந்து உயிர் தப்பியவர்கள் குழு மெக்ஸ்வெல்லின் தகவல்களை எச்சரிக்கையுடன் அணுகுமாறும் கோரிக்கை விடுத்ததுடன் அதிகாரமுள்ள பல ஆண்களை காப்பாற்றுவதற்காக அவர் உண்மைகளை மறைப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாலியல் கடத்தல் வலையமைப்பில் ஈடுபட்டதாக முக்கிய நபர்கள் குறித்த விவரங்கள் வெளியிட மெக்ஸ்வெல் தொடர்ச்சியாக மறுத்து வருவது வழக்கில் உள்ள மர்மங்களை இன்னும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.